ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இமேஜில் இருக்க ஸ்லீவோட பேட்டர்ன் டிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 7:30 ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். கீழே ஒரு லைன் ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து 1 இன்ச்சுக்கு நான் ஒரு டாட் வைக்கிறேன். அந்த 1 இன்ச்சுங்க மிடில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணி அந்த ரெண்டுக்குமே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற லைன்லேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த லைன்லேருந்து 1 இன்ச்சுக்கு மேலேயும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச்சுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மேலே கார்னர்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதேமாரி கீழேயும் அந்த லைன்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்கேலப் ட்ரா பண்ணணும். அதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் கீழே 1 இன்ச் வித்து லென்த்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போது மேலேருந்து இந்த ஷேப்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம் டிசைன்லேருந்து அவுட்லேயருக்காக. இப்போது இன்லைன் டிசைனை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அயன் பண்ணிக்கலாம். இதை லைனிங்கில் வச்சு நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் கீழே வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்கேலப்போடைய கார்னர்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம எப்பயுமே ஸ்கேலப் டிசைன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக 2.5 இன்ச்சஸ் 2.5 வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுவோம். ஸோ இன்னும் நீங்கள் குட்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நீட்டாக நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணும்போது உங்களுடைய நெயில் வச்சு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ண லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன் வச்சு உள்ளே தள்ளி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2 பக்க சைடும் இருக்கிறது எல்லா டிசைன்ஸையுமே ஸ்கேலப்பையுமே வெளியே எடுத்து விட்டுருங்க. இப்போது நீட்டாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2 கார்னரையும் ஜாயின் பண்ணி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பேக் சைடாக திருப்பி போட்டு நம்மளுடைய லைனிங் எந்த அளவுக்கு இருக்கோ அது மேலேயே டாப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்லி பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தர்மோகோல் பால் எடுத்து நம்மளுடைய லைனிங் பீஸில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஷேப்போடைய அந்த 3 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கார்னரில் வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி அங்கே ஏதாவது ஒரு ஸ்டோன் வச்சுக்கோங்க டெக்கரேட்டிவ்க்காக. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கேலப் வித் போட்லி பட்டன் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்லீவ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி லேர்னிங்.